பொறுமையுடன் இறைவனது திருவருளை நினைக்கின்ற உத்தமரை நாளும் நினைத்து வாழும் ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவரையும் ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற உயர்ந்த கோட்பாட்டின் உன்னத இலக்கணம்தான் நமது ஐயப்பன். ஐயன் தாயினுடைய தலைவலி நீக்க தந்தையின் சொல் கேட்டு கானகம் சென்றான் இருமுடி சுமந்து. அதனால்தான் அந்த மணிகண்டனை வணங்கச் செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அவன் எப்படி கானகம் செல்லும் பொழுது தன்னுடைய தலையிலே இருமுடி சுமந்து சென்றானோ அந்த இருமுடியை சுமந்து சென்று ஐயனை வணங்க வேண்டும் என்பது நம் மரபு. அந்த இருமுடியில் இருக்கும் நெய் தேங்காய், இந்த நெய் தேங்காயில்தான் ஐயன் தன் தாய் தந்தையை நினைக்கின்றான் என்பது எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. முக்கண்ணாக விளங்கும் தேங்காய் சிவபெருமானின் சொரூபம். அதன் உள்ளே இருக்கும் நெய் கண்ணபெருமானாக இருக்கும் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சம். ஆக இந்த இரண்டையும் தான் தாயையும் தந்தையும் நினைத்து அந்த ஐயன் வழிபடுகின்றான் என்பதனால்தான் அவனுக்கு உகந்த அந்த தேங்காயும் அபிஷேகமாக நெய்யும் அவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. என்றாலும் தாயையும் தந்தையும் அவன் தெய்வமாக நினைப்பதற்கு முன்னால் அம்மையப்பனே உலகம் என்று காட்டிய கணபதிக்கும் ஒரு நெய் தேங்காய் சமர்ப்பிப்பது ஐயப்பன் கோயிலில் ஓர் வழக்கமாகவே இருக்கிறது. அதனால்தான் ஐயப்ப பக்தர்கள் ஒரு நெய் தேங்காய் மட்டும் இல்லாது அங்கு இருக்கும் கன்னிமூல கணபதிக்கும் மற்றொரு நெய் தேங்காய் சமர்ப்பித்து அவனது நெய் அபிஷேகத்திற்கும் உகந்ததாய் இருக்க வேண்டும் என்பது ஓர் ஐதீகமாக இருக்கிறது. வாருங்கள், இந்த ஐயனை குளிர்விக்கும் அற்புத கானம் கேட்போம். மூஷிகவாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ரப்ரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. மத்தமாதங்க கமனம் காருண்யாமிருதபூரிதம் சர்வவிக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே